NLC ஒப்பந்த ஊழியரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்ணீர் விட்டு கதறி எழுதினர். என்ன நடந்தது, இதன் பின்னணி என்ன பார்க்கலாம். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில்தான் நாம் இந்த காட்சியை காண நேர்ந்தது. குற்றவாளி இவன் நான் கண் முன்னாடி காட்டுறோம் சார். எங்க முன்னாடி சேர் போட்டு உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க சார். பெண்கள் உட்பட பலரும் கண்ணீர் விட்டபடி ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது இவர்களை கண்டோம். இவர்களை அணுகி கேட்டபோதுதான் முழு விவரம் தெரிந்தது. கடலூர் மாவட்டம் சேத்தியார்தோப்பு அருகே கரிவெட்டி கிராமத்தைச் சேர்ந்த அருள் பாண்டியன் என்பவர் NLC நிறுவனத்தில் SME ஆபரேட்டராக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வந்தார். கடந்த 14ஆம் தேதி வீட்டில் இருந்து சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை. இதுகுறித்து சேத்தியாத்தோப்பு காவல் நிலையத்தில் அவரது குடும்பத்தார் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி தொழூர் என்ற இடத்தில் மணிமுத்தாற்றில் அருள் பாண்டியனின் உடல் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. உடலை வாங்க மறுக்கும் உறவினர்கள் அருள் பாண்டியன் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இது பற்றி விசாரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார்கள். என் புள்ளைய கொலை பண்ணி போட்டுட்டு வந்திருக்கான். அருள் பாண்டியன், மணிகண்டன், சுபாஷ் 2 பேரும் தான் சார் இட்டுட்டு போனானுங்க. இட்டாந்து விட்டாங்கிறான். நான் பார்க்கவே இல்லை சார். 4 மணி வரை 5 மணி வரை தான் சார் நான் பார்த்தேன். இட்டாந்து விட்டான்னு சொல்றாங்க சார். நான் நைட்டு வரைக்கும் நாங்கள் காத்துட்டு உட்காந்துருக்கோம். புள்ள வருவான் நான் காத்துட்டு உட்காந்துருக்கோம். அவன் 12:26 போன் போட்டான் சார். ஐயோ அவன் எங்க இருக்கான்னு கேட்குறேன். செருப்பால் அடிப்பா எங்கடா இருக்குன்னு என் புள்ள சின்ன பொண்ணு கேட்குது சார். கேட்டதோ ஐயோ எங்க இருக்கான்னு கேளுமா, நான் நாளை காலையிலே வந்துடுறேன் பாப்பான்னு சொல்லிட்டுவான். எங்க இருக்கான்னு கேள்பாங்க. நான் கரெக்டாக 12 மணிக்கெல்லாம் அப்படியே சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு சார். அதுக்கப்புறம் என் பிள்ளை இது வரைக்கும் நாங்க ஒரு குரல கூட கேட்டது இல்லைங்க சார். என் பிள்ளைக்கு நீங்க தான் சார் ஒரு தீர்வு வழங்கணும். என் பிள்ளை இப்ப சம்பாரிச்சு போற நேரத்துல 20 வயசுல எப்படி சார் நான் விட முடியும்? என் குடும்பத்துக்கு அவன் தான் சார் எல்லாமே சார். அவன் ஆரி போய் கடந்து நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். குற்றவாளி இவன் சொல்லி எங்களை வந்து நடவடிக்கை எடுக்கலாம். சேத்தியாத்தோப்பு ஸ்டேஷன்ல நடவடிக்கை எடுக்கல சார். குற்றவாளி இவன் நான் கண் முன்னாடி காட்டுறோம் சார். எங்க முன்னாடி சேர் போட்டு உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க சார். எங்களை தெருவுல நிக்க விடுறாங்க. நாங்க 8 நாளா அழுகுறோம் சார். என் தம்பி வேலைக்கு போனாலும் போன் அடிப்பா. 8 நாளா எங்களுக்கு அடிக்கவே இல்லை சார். நாங்க என்ன சார் பண்ணுவோம்? ஒரு நாய் அடிச்சு போட்டாலும் நீங்க கேக்குறீங்களே, யாரும் எங்களை வந்து என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. சரி போலீஸ் வருது போகுது எங்களை எதுவும் கேட்கவே இல்லை. என் தம்பிய வந்து எப்படி செத்தான்னு நீங்க சொல்லியே ஆகணும். 2 பேரும் ஒன்னா போனோம் தான் சார். மணிகண்டனும் அருள் பாண்டியும் 2 பேரும் போனதுல விடிய கொண்டு போட்டுட்டு விடியாத கருவிட்டிக்கு வந்துட்டான். கேட்டதுக்கு கூட வந்துட்டான்னு சொன்னாங்க வச்சுக்கே. இது வரைக்குமே வீடு வரல. 5 நாள் சேர்த்துன்னு ஆத்துல சேர்த்து போய் கிடந்தான். அப்ப கூட போலீஸ் ஸ்டேஷன்காரங்க என்ன ஏதுன்னு என்னன்னு கண்டுபிடிச்சு கொடுக்கல. இருக்குன்னு சொல்லிட்டு விடியாதான் தம்பி ஆள் வச்சு போய் கம்மாபுரம் ஆத்துல போய் பாத்துருக்காங்க. அதெல்லாம் இல்ல, இவனை கொண்டாந்து இங்க விட்டோன்னு சொன்னோம். எப்படியா கம்மாபுரத்துக்கு ஆத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. நீசு கிடைச்சுமே அவனை புடிச்சு வச்சு மூடும் எங்க கண்ணு முன்னாடி இது வரைக்குமே காட்டல. 8 நாள்லயுமே. சேத்தியாத்தோப்பு கூட்ரோடு பகுதியில் வெள்ளிக்கிழமையன்று சாலையில் விழுந்து புரண்டு சாலை மறியல் செய்த நிலையில் தற்போது கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமாரை சந்தித்து மனு அளித்தனர். அப்போது திடீரென்று அருள் பாண்டியனின் தாய் மயங்கி விழுந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அவரை உறவினர்கள் பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர். புதிய தலைமுறைக்காக கடலூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் ஸ்ரீதர்.